வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சன்லேருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். கோஸை வச்சு ஒரு வடை செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. கடலைப்பருப்பு 300 கிராம், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கோஸ் 100 கிராம் கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 2, கொஞ்சம் சோம்பு, 2 பூண்டு பல். இதெல்லாம் மிக்சியில் நம்ம இதை ஃபஸ்ட்டு கடலை பருப்பையும் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். கடலை பருப்பு, இந்த காஞ்ச மிளகா, பூண்டு, சோம்பெல்லாம் வச்சு ஒன்று பாதிமாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இது கூட என்னென்ன சேர்க்கணும்னு பாருங்கள். கட் பண்ணி வச்சுக்கிற கோஸு, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசிஞ்சாச்சு. அடுப்பத்தை வச்சாச்சு, அது மேலே நம்ம பாத்திரத்தையும் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு போட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கோஸ் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை நம்ம இந்த மாதிரி வடையில் போடும்போது அது கண்டிப்பாக இது கோஸுன்னு தெரியவே தெரியாது. அதனால் நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும்போது தான் அதில் கலந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். கோஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஆரோக்கியமானது. சுவையான முறுமுறுப்பான கோஸ் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.